Taste the Daily. திருச்சியில் காவலர் ஒருவர் பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சில நாட்களுக்கு முன் எடமலைப்பட்டி புதூரில் இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் நடமாட்டம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து அப்பகுதியை கண்காணிப்பதற்காக காவலர்கள் சிலர் சென்றனர். இரவு நேரம் என்பதால் அங்கிருந்த ஒரு வீட்டில் டார்ச் லைட்டை வாங்கிய சுல்தான் என்ற காவலர் டார்ச் லைட்டை கொடுத்த பெண்ணிடம் தகாத முறையில் நடந்துள்ளார். இதுகுறித்து அப்பெண்ணின் தந்தை அளித்த புகாரின் பேரில் காவலர் சுல்தான் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மக்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்களே திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதால் பெண்கள் அச்சமடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்படாமல் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கொண்டையம்பட்டி, அழகாபுரி உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கீழக்கரையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதில் சரியாக மூடப்படாத நெல் மூட்டைகள் மழை நீரில் நனைந்து சேதமடைந்தது. ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் குறைவான லாரிகள் மூலம் நெல் மூட்டைகள் ஏற்றி அனுப்பி வைப்பது விவசாயிகள் இடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. விடியா ஸ்டாலின் அரசு விவசாயிகள் நலனில் அக்கறை இல்லாமல் கிராம பொருளாதாரத்தை சீரழித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.